ஆனால் பொய்யா போலியா ஃப்ராடுத்தனமா கருத்து கணிப்பு போட்டவங்களுக்கெல்லாம் கேட்குறேன், விஜயால அம்பேத்கர் விஷயத்துக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்குள்ள திமுக பண்ணிட்டாங்க, காங்கிரஸ் பண்ணிட்டாங்க, விடுதலை சிறுத்தைகள் பண்ணிட்டாங்க. விஜயால ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ண சொல்லுங்க. அவருக்கு உள்ள பலம் என்னன்னு தெரிஞ்சு போகும். டிராக்கர்ஸை வச்சு ஃப்ராடு வேலைகள் பண்றது மாதிரி பிராண்டிங் மாஸ்டர் ஒருத்தரை பிடிச்சி அந்த வேலைகளை பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர களத்துக்குள்ள வரமாட்டாங்க. ஒரு பங்காளி எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டணி ஒன்று அமைக்க முடியாது, நீங்க 2024 சொன்ன மாதிரி மெகா கூட்டணி சொல்லிட்டு தான் இருக்கணுமே தவிர உங்களால அமைக்க முடியாதுங்கிறது தான் 5 முனை போட்டின்னு அண்ணாமலை அடிக்கிறாரு. இன்னைக்கு 2வது இடத்த எடப்பாடி பழனிசாமி காப்பாற்று வராங்கிறதே பெரிய கேள்விக்குறி அவர் முன்ன நிற்குது. மெகா கூட்டணிலாம் அவரை அமைச்சுவிட முடியாது. மு.க. ஸ்டாலினுக்கு இணையான தலைவரே கிடையாது அவரு. இதுதான் உண்மை. எந்த ஒரு புது கட்சி வந்தாலும் அதுல பாதிக்கிறது தோத்து போன கட்சி தான் பாதிக்குமே தவிர ஆளுங்கட்சி பாதிக்காது, வெற்றியில் இருக்கக்கூடிய கட்சி பாதிக்காது, திமுக கண்டிப்பால விஜயால பாதிக்காது. ஸோ இதெல்லாம் சும்மா ஊதி பறக்கக்கூடிய பலூன் மாதிரி தான் விஜய்க்கு அரசியல் இருக்குது. அந்த காத்தடைக்கப்பட்ட கூட பலூன்ல பலம் நிரூபிக்காதவங்க ஊசியை வச்சு குத்தி அதை காத்து போக வச்சுட்டு இருக்கிறோம். இது லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. தமிழ்நாட்டில் 2026 தேர்தல் 5 முனை போட்டியாக நடைபெறும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, ஒரு கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய ஆட்சியாக இருக்கும்னு ரொம்ப உறுதியாக சொல்கிறாரு. ஏற்கனவே திமுக 200 தொகுதிகளுக்கு மேலே நாங்கள் வெற்றி பெறுவோம்னு ரொம்ப உறுதியாக சொல்கிறாங்க. இவர் கூட்டணி ஆட்சி தான் நடைபெறும்னு சொல்கிறாரு. உங்களுடைய பார்வை என்ன சார்? 5 முனை போட்டி இருக்குமா? எப்படி இருக்கும்? எடப்பாடி மெகா கூட்டணி அமைச்சிட மாட்டாருங்கிறார். அவருக்கு பங்காளி எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டணி ஒன்று அமைக்க முடியாது, நீங்கள் 2024 சொன்ன மாதிரி மெகா கூட்டணி சொல்லிட்டு தான் இருக்கணுமே தவிர உங்களால் அமைக்க முடியாதுங்கிறது தான் 5 முனை போட்டின்னு அண்ணாமலை அடிக்கிறார். அண்ணாமலை 5 முனை போட்டின்னு அடிக்கிறதோட நோக்கம் என்னன்னா, என்டிஏ 5 முனை போட்டி இருந்ததுன்னா எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி 2வது இடம் வந்துட முடியும்னு அண்ணாமலை நம்புறாரு. ஒரு முறையில் 2 கத்தி இருக்க முடியாது. கொங்கு மண்டலத்தில் பவர்ஃபுல் லீடராக 3 பேர் இருக்காங்க. ஒன்று அண்ணாமலை, மோடிக்கு சபார்டினேட் ஆட்டு தமிழிசை பொன்னாரெல்லாம் 5.5 3 பாஜக வச்சிருந்த இடத்துல 10க்கு மேலே கொண்டு வந்து டபுள் மடங்கு 3 மடங்கு கொண்டு வந்து மோடிக்கு ஒரு பெரிய வேல்யூ அடிஷன் ஆட்டு தமிழ்நாட்டில் பாஜகவை ரெட்டை இலக்கத்தில் கொண்டு வந்த ஒரு லீடராட்டு இருக்கிறார். மோடிக்கு வேல்யூ அடிஷன் நம்ம போன்றவர்கள் அதை பாராட்டுறோம். அடுத்தபடியாக செந்தில் பாலாஜி, அவர் கலைஞர் ஸ்டேட்டஸ்கோ பொலிட்டிக்ஸு பண்ணிகிட்டு இருந்த சூழ்நிலையில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலைஞரை விட பெரிய ஒரு நுணுக்கமான அரசியல்வாதியாட்டு கொங்கு மண்டலத்தில் திமுக வளர்த்து எடுக்கணும்னு செந்தில் பாலாஜியை பாயிண்ட் பர்சனாக போட்டு அவர் உள்ளாட்சி தேர்தலில் சாதனை படைச்சி, ஈரோடு கிழக்கில் அவர் சாதனை படைச்சி, இப்போ வட தமிழகத்தில் 5% வன்னியர் பகுதியில் 2021 இழந்திருக்கக்கூடிய திமுக கழகம் எல்லா சீட்டும் அவங்க தான் ஜெயித்திருக்காங்க. கொங்கு மண்டலத்தில் 5% வாக்கு உயர்ந்திருக்கிறாங்க. அடுத்தபடியாக கொங்கு மண்டலத்திலிருந்து வந்த சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி, 3 பேருமே அங்கே ஒரு முக்கிய தலைவர்களாக தான் கொங்கு மண்டலத்தில் கொங்கு வேளாளர் கம்யூனிட்டி மத்தியில் இருக்கிறாப்புல. இதில் செந்தில் பாலாஜி சபார்டினேட்டு தான். ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் ஜெயலலிதாவை மிஞ்சக்கூடிய அளவுக்கு இருக்குன்னு நினைக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு சபார்டினேட், ஆனால் ஒரு முக்கியமான ஒரு தலைவர், பட் சபார்டினேட்டு தான். இது மோடிக்கு ஒரு ஃபேஸ் ஆட்டு அண்ணாமலை நிற்கிறாரு. எடப்பாடி ஹிம்செல்ஃப் இஸ் எ லீடர், அவர் ஒரு ஸ்பேஸ். இதில் எடப்பாடியை பலகீனப்படுத்தினாதான் நாம் அரசியல் களத்துக்குள்ளே ஜொலிக்க முடியுங்கிறதுல அண்ணாமலை எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுல உறுதியான ஒரு நிலைப்பாடு எடுத்து போகிறாரு. அதில் அதிமுகவை சேர்ந்த ஒரு 65% மேற்பட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள், குறிப்பாக அதிமுக பலமாக இருக்கக்கூடிய வட தமிழகத்தில் சேர்ந்த 2ஆம் கட்ட தலைவர்கள், கள்ளக்குறிச்சியில் 40%, நாமக்கல்லில் 38%, சேலத்தில் 38%, விழுப்புரத்தில் 35%, சிதம்பரத்தில் 35%, அதிமுக பலமாக இருக்கக்கூடிய பகுதியை சேர்ந்த அதிமுக தலைவர்கள், பாஜக மைனஸ், கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் வராது, தலித் வாக்குகள் வராது, பாஜகவோட சேர்ந்தால் நாம் வெற்றி பெற முடியாதுங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் பாஜக கூட்டணிக்கு எதிராக இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஜெயக்குமார் மூலமாக பாஜகவுடன் எந்த காலத்திலும் கூட்டணி இல்லைங்கிற கருத்தை சொல்லும்போது, அண்ணாமலை என்ன அரசியல் எடுக்கிறாருன்னா, அதிமுக 2 ஜாதி கட்சியாக மாறிட்டு அட்டவணை பிரிவு மக்களுக்கும் பரவலாக வாழக்கூடிய ஓபிசிகளுக்கும் தமிழ்நாட்டில் அதிகாரம் இல்லைங்கிற அடிப்படையில் அண்ணாமலை ஒரு முடிவு எடுக்கிறாரு. இவங்களோட ஜாதிய மத முரண்பாட்டை பற்றி மோடிக்கு எதிராக
சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக உங்களுக்கு பல ஜாதிகள் மத்தியில் எதிர்ப்பு இருக்குங்கிறத அண்ணாமலை எடுத்து அடிக்கிறாரு. ஸோ இந்த ஃபைட்டுங்கிறது அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையில போகக்கூடிய ஃபைட்டு. எடப்பாடி பழனிசாமி மகா கூட்டணி அமைச்சுக்கிட மாட்டாருன்னு 2024 சாட்சாஜ் ரவீந்திரன் துரைசாமியை கூறினேன். 1% பலம் கொண்ட ஒரு கட்சி கூட எடப்பாடி பலன் நிரூபிக்காத எடப்பாடி பழனிசாமி நம்பி போகாதுன்னு சயின்டிஃபிக்காக உண்மையாக நேர்மையாக சொன்னேன். அது நடைமுறைக்கு வந்தது. தேமுதிக மட்டும் போனாங்க. என் கருத்துப்படி அன்னைக்கு அவங்க பலம் அமமுக கூட்டணியில் 1/2% தான் எடுத்திருந்தாங்க. வேற யாருமே கூட்டணி வராமல் இஸ்லாமிய சகோதரர்கள் வாக்குக்காக முபாரக் SDPI அவர் அடையாள சின்னத்தில் அடையாள அரசியலுக்காக முபாரக்கையும், தேவேந்திர குல வேளாளர்கள் மத்தியில் அடையாள அரசியலுக்காக கிருஷ்ணசாமிக்கும் ரெட்டலையில் ஒரு சீட்டு கொடுத்தாங்க. இவர் 5 சீட்டு கொடுத்தாப்புல 1% வாக்கு பலம் கொண்ட ஒரு கட்சி கூட எடப்பாடி பழனிசாமி கூட வராதுன்னு அடித்து ஆணித்தரமாக சொன்னேன். சொல்ல மட்டும் செய்யலை, ஒர்க் பண்ணேன். சகோதரர் தொல் திருமாவனை பார்த்து கன்வின்ஸ் பண்ணேன். வீணா போயிடுவீங்க, பொருந்தா கூட்டணி ஆகிடும், அது 10.5 வன்னியர் கட்சி, நீங்கள் போனீங்கன்னா அவுட்டுன்னு 11 நான் சொன்னதை கேட்காத அளவுக்கு நீங்கள் போய் விழுந்த மாதிரி இப்போ விழுந்துடக்கூடாதுங்கிற சொன்னேன். அவரும் அதில் அலர்ட் ஆகிட்டார். இப்பவும் எடப்பாடி பழனிசாமியால் மெகா கூட்டணி அமைக்க முடியாது. அதுதான் இன்னைக்குள்ள நிலைமை. ஒரு வேளையில் நாளைக்கு அவர் பாஜக கூட அட்ஜஸ்ட் பண்ண வந்தாருன்னா அண்ணாமலை சொல்லுவார், எங்களுக்கு கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு எதிர்ப்பு இருக்குன்னா உங்களுக்கும் நாடார்கள் மத்தியில் எந்த ஆதரவும் இல்லை, முக்குலத்தோர் எதிர்ப்பு இருக்குது, இங்கே கொங்கு வேளாளர் இல்லாத மத்தியில் எதிர்ப்பு இருக்குது, வன்னியர் அல்லாத மத்தியில் எதிர்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் கூட சேர்ந்தா மட்டும் ஜெயித்துணும்லாம் நிலைமை இல்லை. எங்களை மைனஸ்ன்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கும் மைனஸ் இருக்குது. அப்படின்னா நாம் எங்களுக்கு ஒரு வளர்ச்சி நாங்கள் எதிர்பார்க்குறோம். சரி, சேர்ந்து நிற்கிறதுனா 50-50ன்னு நிற்போம், 117 நிற்போங்கிறதா அண்ணாமலை சொல்லுவார். இப்போ பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில உள்ள இந்த மோதல் எடப்பாடி சிம்பிளாக மெகா கூட்டணி அமைச்சிட முடியாதுங்கிறது அண்ணாமலைக்கு கருத்து. அவர் 50-50ங்கிற லெவலுக்குள்ள ஒரு அலையன்ஸுக்கு வரலன்னா பாஜக தனிச்சு நின்று எடப்பாடி பழனிசாமியோட அதிமுக அலையன்ஸை 3வது பாஜக என்டிஏவா நின்று பாஜக என்டிஏ 3வது அவங்கள தள்ள முடியுங்கிறது தான் அண்ணாமலைக்கு மூவ். ஸோ அண்ணாமலை வர்சஸ் எடப்பாடி பழனிசாமி அரசியல் தான் இதில் போயிட்டு இருக்குது. இது 2024 அண்ணாமலை வெற்றி பெற்றார். பாஜகவை இரட்டை இலக்கத்துக்கு கொண்டு வந்தார். இப்பவும் அண்ணாமலை வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம், மோடிக்காக சின்சியரா நின்று அரசியல் பண்ணுறது அண்ணாமலை தான். ஸோ அவர் பாஜக 2029 மோடிக்கு ஒரு 30 MP சீட்டு வரணும்னா அதற்கு என்ன செய்யணுங்கிற அந்த அரசியலை பண்ணுறாரு. அதற்கு 2026 பாஜகவை மிக பலமான கட்சியாக, என்டிஏயை மிக பலமான கட்சியாக நிறுவனங்கிறதான் அவரோட நோக்கம். ஸோ 5 முனை போட்டி என்பது அண்ணாமலையின் எதிர்பார்ப்பு, ஆசை. இப்போ அண்ணாமலை அவர்களுடைய ஒரு அஜெண்டாவாக சொல்கிறாங்க. அதாவது அதிமுகவோட கூட்டணி வச்சா ஒரு சில எம்எல்ஏக்கள் கிடைப்பாங்க அப்படின்னு ஒரு புறம் இருந்தாலும், இந்த முறை அண்ணாமலை அதெல்லாம் துறம் தள்ளிவிட்டு தனித்து நின்று அதிமுகவை இந்த தேர்தலில் நம்ம வெற்றி பெறுறோமோ இல்லையோ அதிமுகவை பின்தள்ளி நம்ம முன்னுக்கு வரணுங்கிறது அண்ணாமலையுடைய நோக்கமாக இருக்குன்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக அப்படி தான் பாஜக வளர்ந்துருக்குது. INLDயை வீழ்த்தி தான் ஹரியானாவில் வளர்ந்தாங்க. PRSஐ வீழ்த்தி தான் இங்கே தெலுங்கானாவில் வளர்ந்துட்டு இருக்காங்க. அசாம் கன பரிசத்தை வீழ்த்தி தான் அசாமில் வளர்ந்தாங்க. தெலுங்கு தேசம் சிவபாரதியை வீழ்த்தி தான் ஆந்திராவில் கொஞ்சமாவது ஃபுட்ஹோல்டு எடுத்தாங்க. இப்படித்தானே வளர முடியும். ஜனதா பரிவாரை வீழ்த்தி தான் கர்நாடகாவில் வளர்ந்தாங்க. கொள்கை இல்லாத அதிமுக வீழ்ச்சி தான் வர முடியும். ஜெயலலிதா இருக்கும்போது மக்களவைத் தேர்தலில் 45% வாக்கெடுத்த அதிமுக இன்னைக்கு 20% வாக்கெடுத்திருக்குது. தமிழ் தேசியத்தால் அதிமுக பலகீனப்படுது, இந்துத்துவால் பலகீனப்படுது. இந்துத்துவால் பலகீனப்படுறத மேலும் அதிகரிக்க செய்து 13% ஓட்டுக்கு எடப்பாடி பழனிசாமியை 26 கொண்டு போயிட்டா 29 மோடிக்கு இங்கே 30 சீட்டு வர்றதுக்கான அரசியல் சூழ்நிலை உருவாயிரும். அதுதான் என் போன்ற மோடி லாயலிஸ்ட்டை ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ணாமலையும் அதைத்தான் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. மோடி கட்சி வளர்ச்சிக்காக நான் இருக்கேனே தவிர மற்ற எதற்கும் இல்லை. நான் ப்ரோஆக்டிவாக பிஜேபியை ஒரிசா தெலுங்கானா மாதிரி கொண்டு வரதுக்கான வேலையை பார்ப்போன்னு சொல்லிட்டு இருக்கிறாப்புல. யாராவது எப்படியாவது ஒரு எம்எல்ஏ ஆயிர மாட்டாமான்னு கூட தமிழிசை போன்றவங்கலாம் குறுக்கு சால் ஓட்டி இன்னைக்கு தமிழிசை போய் அதே சமுதாயத்திலிருந்து வேற பெண் தலைவர்களை பாஜக உள்ள கொண்டு வரதுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. ஏன்னா தமிழிசையோட நோக்கம் மோடிக்கு எண்ணத்துக்கு எதிராக இருக்கனால பாஜகவில் கொண்டு வரதுக்கு டெல்லி பாஜகவிலிருந்தே பேச்சுவார்த்தைகள் ஓடுது. அண்ணாமலை மோடிக்கு எண்ணெய் ஓட்டத்துக்குன்னு கரெக்டாக போயிட்டு இருக்கிறார். ஆனால் இப்போ லண்டன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இருந்து அண்ணாமலை அவர்கள் திமுக மீது வைக்கக்கூடிய விமர்சனத்தில் ஒரு சிறிது கூட அதிமுக மீது வைக்க மாட்டாரு. முன்பை விட அதிமுக சாஃப்டா இருக்கிறாருன்னு ஒரு கருத்து இருக்கு இல்லையா? சீமான் எப்படி வளர்ந்துருக்கிறாரு சொல்லுங்க. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது சீமான் 1% வாக்கெடுத்தார்.
இன்னைக்கு 8.2% வாக்கு சீமான் எடுத்திருக்காருன்னா ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் வளர்ந்துருக்கிறாரு. எப்படி பலகீனப்படுத்துறாரு? தமிழர் கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர், சித்தப்பான்னு சொல்லுவார், அங்கெல்லாம் லீவ் விட்டார், அது இதெல்லாம் சொல்லுவார். ஆனால் அவர் எடப்பாடி பழனிசாமி எப்படி பலகீனப்படுத்துறாருன்னா, திமுக கழகத்தை கடுமையாக எதிர்த்து ஜெயலலிதா இருந்த அதிமுக வாக்காளர்கள் எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் சீமான் தலைமைக்கு போகிறாங்க. ஸோ ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 2.7 இருந்த தமிழி பாஜகவை 2.7 தமிழிசை வச்சிருந்த போது இன்னைக்கு அண்ணாமலை வந்து இதை 11.4க்கு பாரிவேந்தர் இவங்க ஏசி சண்முகத்தெல்லாம் சேர்த்து தான் 11.4க்கு கொண்டு வந்திருக்காருன்னா திமுகவை எதிர்த்து தான் கொண்டு வர முடியும், ஆளுங்கட்சியை எதிர்த்து தான் கொண்டு வர முடியும். அண்ணாமலை ஸ்டாலினை எதிர்க்கிறதுல ஜெயலலிதா கூட இருந்த அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட், கொங்கு வேளாளர், இந்து நாடார் அண்ணாமலை பின்னாடி போகிறாங்க, பிராமின்ஸ் அப்பர் காஸ்ட் போகிறாங்க, லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் மார்வாடி, லிங்காயட்ஸ், ஒக்காலிகா, தொட்டிய நாயக்கர் போன்ற லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் வந்து அண்ணாமலை பின்னாடி போகிறாங்க. பிஜேபி தான் நமக்கான கட்சின்னு போகிறாங்க. அப்போ ஜெயலலிதா தான் நமக்கான தலைவர்னு இருந்த இடத்துக்குள்ள இருந்து அவர்கள் வந்து பறையர், தேவேந்திரகுல வேளாளர், வண்ணார், நாவிதர் போன்றவங்கெல்லாம் சீமானை நோக்கி, எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டலையில் பலன் இல்லைன்னு சீமானை நோக்கி நகர்றாங்க. நாயுடு, ரெட்டி, ஒக்காலிகா, லிங்காயிட்ஸு, பிராமின், வெள்ளாள கவுண்டர், இந்து நாடார் போன்றவங்கெல்லாம் அண்ணாமலையை, மோடியும் அண்ணாமலை நோக்கி நகர்றாங்க. ஸோ இதற்கான அரசியல் வந்து மு.க. ஸ்டாலினை எதிர்த்து தான் ஜெயலலிதா இருந்த வாக்குகளை வந்து தங்கள் பக்கம் கொண்டு வர முடியும். அண்ணாமலைக்கு ஸ்ட்ராட்டஜியும் சரிதான், நாம் தமிழர் சீமானுக்கு ஸ்ட்ராட்டஜியும் சரிதான். இப்போ 5 முனை போட்டியில் அந்த விஜயும் வராரு. இப்போ அம்பேத்கர் குறித்தான விவாதங்கள் எல்லா பக்கமும் இருக்குது. திமுக களத்தில் இறங்கி போராடுறாங்க, விசிகா, தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுமே போராடுறாங்க. அம்பேத்கர் நூலை வெளியிட்ட விஜய் களத்துக்கே வராமல் அறிக்கையை விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து 5 முனை போட்டியில் வருவார்னு ஒரு கருத்து இருக்குது. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? சரி, நானும் சொல்லிட்டேன் 5 முனை போட்டி, அவர் சொல்கிறத வச்சு சொல்லிட்டேன். அல்லனா நான் விஜய் மேலே வன்மத்தில் பேசுவேன்னு சொல்கிறாரு. விஜய்க்கு ஆதரவாக இந்த போலி கருத்து கணிப்புகள், மோசடி கருத்து கணிப்புகள் எல்லாம் போட்டிருக்கக்கூடிய நண்பர்களே, எந்த ஒரு புதுக்கட்சி வந்தாலும் அதில் பாதிக்கிறது தோத்து போன கட்சி தான் பாதிக்குமே தவிர ஆளுங்கட்சி பாதிக்காது, வெற்றியில் இருக்கக்கூடிய கட்சி பாதிக்காது. திமுக கண்டிப்பால் விஜயால் பாதிக்காது. என்டிஆர் பெரிய அளவு வரும்போது அங்கே பாதிக்கப்பட்டது மற்ற எதிர்க்கட்சிகள் தான் பாதிக்கப்பட்டது. என்டிஆர் வந்து காங்கிரஸ் வந்து 52லேருந்தே ஒரு 7-8 தடவை ஜெயித்துட்டு இருக்கும்போது அங்கே பாதிக்கப்பட்டது தோத்து போன கட்சிகள் தான் வாஷ் அவுட் ஆச்சு. அதே மாதிரி விஜய் வந்து உண்மையிலே வாக்கெடுத்தாருன்னா, அவர் 4 வாக்கெடுத்தாருன்னா 2 வாக்குக்கு மேலே அதிமுக ரெட்டேல வாக்காக தான் இருக்கும். ஆனால் பொய்யா, போலியா, ஃப்ராடுத்தனமா கருத்து கணிப்பு போட்டவங்களுக்கெல்லாம் கேட்குறேன், விஜயால அம்பேத்கர் விஷயத்துக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்குள்ள திமுக பண்ணிட்டாங்க, காங்கிரஸ் பண்ணிட்டாங்க, விடுதலை சிறுத்தைகள் பண்ணிட்டாங்க. விஜயால ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ண சொல்லுங்க, அவருக்கு உள்ள பலம் என்னன்னு தெரிஞ்சு போகும். சும்மா ஏன் மறுக்கிறாரு, ஏன் களத்துக்கு வர மறுக்கிறாருன்னு களத்தில் அவருக்கு அவ்வளோ ஆள் இல்லை. சும்மா இருந்த பிராண்டிங் மாஸ்டர்ஸை வச்சு போலியா ஊடகத்தில் நியூஸை பிளான் பண்ணுறாங்க. சினிமா வசூல் பண்ணுறது மாதிரி அரசியலும் பண்ணுறாங்க. இப்போ சினிமா வசூல்லாம் பிளான் பண்ண முடியாது, அது ப்ரூஃப் கிடையாது. புக் மை ஷோ தான் எவிடன்ஸு. இந்த வருஷம் அதிக டிக்கெட் சேல்ஸ் ஆன படம் புக் மை ஷோவில் அமரன் தாங்கிறது எல்லாருமே இப்போ நியாயமாக அதை சொல்லக்கூடியவங்கெல்லாம் மனோபாலா விஜயன் நான் கொஞ்சம் அட்டாக் பண்ணேன் அவரை. அவர் அட்டாக் பண்ணுறது எனக்கு நோக்கம் இல்லை. நீங்கள் சொல்கிறதுக்கு எவிடன்ஸ் கிடையாது, எந்த ட்ராக்கர் சொல்கிறதுக்கு எவிடன்ஸ் கிடையாது. புக் மை ஷோ தான் எவிடன்ஸ் சொல்லும்போது புக் மை ஷோ விஷயத்தை இன்னைக்கு மனோபாலா விஜயன் நேற்று போட்டு விட்டுருக்காரு. வாழ்த்துக்கள், பாராட்டுகள் மனோபாலா விஜயன். அதே மாதிரி இவங்க இந்த ட்ராக்கர்ஸை வச்சு ஃப்ராடு வேலைகள் பண்ணுறது மாதிரி பிராண்டிங் மாஸ்டர் ஒருத்தரை பிடிச்சி அந்த வேலைகளை பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர களத்துக்குள்ளே வரமாட்டாங்க. களத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னா நான் பாராட்டுறேன். ஒரு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு ஃபுல்லாக அனைத்து தலைநகரங்களிலும் பண்ணினாங்கன்னா நான் பாராட்டுறேன். ஸோ இதெல்லாம் சும்மா ஊதி பறக்க விடக்கூடிய பலூன் மாதிரி தான் விஜய்க்கு அரசியல் இருக்குது. அந்த காத்தடைக்கப்பட்ட பலூனில் பல நிரூபிக்காதவங்கிற ஊசியை வச்சு குத்தி அதை காத்து போக வச்சுட்டு இருக்கிறோம். இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஆனால் அவர் 5 முறை போட்டியில் வருவார்னு ரொம்ப உறுதியாக ஒரு பரவலாக ஒரு பேச்சு வந்துக்கிட்டே இருக்கு. இல்லை, அது எல்லாரும் இருக்கிறாங்க, ரசிகர்கள் இருக்கிறாங்க, அவர் வருவார் எல்லாரும் சொல்கிறதுனால நானும் சொல்கிறேன். கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்துட்டு போகும். நான் வந்து 4% ஓட்டு தான் அவருக்கு மதிப்பீடு பண்ணுறேன். அது இல்லைன்னு அவர் டிஸ்ப்ரூவ் பண்ணால் பண்ணிட்டு அது நம்ம டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு போகிறோம். 4% கீழே வந்துன்னா ரவீந்திரன் துரைசாமி சொன்னது கரெக்டுன்னு இருந்துட்டு போட்டு எல்லாரும் சொல்கிறதுனால அவரையும் ஒரு 5 முனைக்கு ஒரு ஆளாட்டு காட்டுவோம். இன்னும் அண்ணாமலைக்கு நோக்கம் என்னவா இருக்கும்னா, அவர் எடப்பாடி கூட போய் சேர்ந்துடக்கூடாதுங்கிற நோக்கம் இருக்கும். அந்த நோக்கம் எனக்கு இருக்குது. அவர் தனிச்சு நின்னா எடப்பாடி பழனிசாமி பாதிக்கப்படுவார், அதனால் அவர் தனிச்சு நிற்கட்டுங்கிற நோக்கம் எனக்கு இருக்குது. இப்போ விஜய் அவர்களுடைய அறிக்கையில் பார்த்தீங்கன்னா, இப்போ அம்பேத்கர் குறித்தான அறிக்கையில் அமித்ஷா அவர்களுடைய பேர் இல்லை, அதையும் சமூக வலைதளத்தில் விவாதிக்கிறாங்க. அதாவது ஒரு பேரை சொல்லி கூட நீங்கள் கண்டிக்காமல் இருக்கிறீங்க, அந்த அளவுக்கு அச்சமானு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் ஒரு கொஞ்சம் 4-5% வாக்கு எடுத்துக்கிட்டு 29ல்
என்டிஏல கூட்டணிக்கு வரலாம், மோடி பிரதமர்னு வரலான்னு கூட ஆசை இருக்கலாம். அப்படி வந்தால் என் போன்றவர்கள் வரவேற்போம். இந்த 5 முனை போட்டி வரும்பொழுது திமுகவுடைய வாக்கு சதவீதம் பாதிக்காதா? 5 முனை போட்டி வந்தால் திமுகவோட வாக்கு சதவீதம் 47 இன்னைக்கு இருக்கிறது வந்து குறையும். டைட்டாக 2 முனை போட்டின்னா அது கூட செய்யலாம். பலமுனை போட்டிங்கும் போது ஒரு பெரிய கட்சியோட வாக்கு சதவீதம் வந்து 4-5 முனைகள் வரும்போது சதறம். எப்படி சதறினாலும் ஒரு ஆளுங்கட்சிக்கு வந்து இன்னைக்கு ஜார்க்கண்ட் மாதிரி ப்ரோ இன்கம்பன்சி இருக்கலாம், மகாராஷ்டிரா மாதிரி ப்ரோ இன்கம்பன்சி இருக்கலாம், ஒரு வேளையில் ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்கலாம். ஆன்டி இன்கம்பன்சி இருந்தால் 5% வாக்கு திமுக அணி குறையும். 47 இருக்கிறவங்க 42க்கு குறைய மாட்டாங்க. அதிமுக குறித்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி வலிமை இல்லை, அவர் பின்னாடி 1% கட்சி வரமாட்டாங்கன்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க. ஆனால் இப்போ நடந்த பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, கடந்த நீங்கள் வரலாறை பார்த்தீங்கன்னா 2001 தேர்தலில் 10 நாட்கள் முன்னாடி தான் கூட்டணி அமைஞ்சிச்சு, அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிகழும். அது மட்டும் இல்லை, தனித்து நின்றே வெற்றி பெற்ற கட்சி அதிமுக, கூட்டணி நம்பல இல்லை, கூட்டணினாலும் தேர்தல் காலத்தில் வரும் போகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியாக பேசுகிறாருல, அதெல்லாம் எப்படி பார்க்குறேன்? தனிச்சு நின்றே வெற்றி பெற்ற கட்சின்னு அவர் சொல்கிறாருன்னா அந்த இடத்துல கூட்டணி வராதுன்னு அவர் உள் மனசு சொல்லிட்டு, நான் மீண்டும் சொல்கிறேன், எந்த திமுக செய்தி தொடர்பாளரும் எடப்பாடி மெகா கூட்டணி அமைப்பார்னு சொன்ன மாதிரி எவிடன்ஸ் இல்லை. ரவீந்திரன் துரைசாமி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறான். மீண்டும் ஐயா எடப்பாடி பழனிசாமி பெரிய தலைவர், பெரிய மக்கள் சக்தி, அதெல்லாம் நான் மறுக்கல. அவர் சசிகலாவெல்லாம் ஓரங்கட்டி பண்ண அரசியல்லாம் பெரிய அரசியல். அவர்கிட்ட மீண்டும் நான் சவாலாக சொல்கிறேன், ஐயா ஒரு சாதாரண ஒரு வழக்கறிஞர், ஒரு அரசியல் திறனாய்வாளர் தான். நீங்கள் மெகா கூட்டணி அமைப்பதற்கான சூழ்நிலை இல்லை, அமைச்சுக்கிட மாட்டீங்க. நீங்கள் திமுக செய்தி தொடர்பாளர்னு சொன்னது பொதுவாக சொன்னாலும் என்னோட கருத்துக்கு தான் நீங்கள் அந்த பதிலை சொல்கிறீங்க. காரணத்தையும் நான் சொல்லிடுறேன். அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் மெகா கூட்டணி அமைச்சாங்கன்னா முத்தமிழறிஞர் கலைஞருக்கும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாருக்கும் 99ஆம் ஆண்டில் உள்ள வாக்கு சதவீத வித்தியாசம், வெற்றி பெற்ற கலைஞர் 47, தோல்வியடைந்த ஜெயலலிதா அம்மையார் 42, 5% தான் வித்தியாசம். 2011 ஜெயலலிதா அம்மையார் மெகா கூட்டணி அமைச்சாங்கன்னா, பெரிய கூட்டணி விஜயகாந்தே 10% இருந்தார்ல, 2009 வெற்றி பெற்ற புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாருக்கும் தோல்வியடைந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாருக்கும் வெற்றி பெற்ற முத்தமிழறிஞர் கலைஞருக்கும் இடையில வித்தியாசம், ஜெயலலிதா அம்மையார் அணி 37, கலைஞர் அணி 42. வித்தியாசம் 5% தான். 5% தான் வித்தியாசம்னு சொல்லும்போது 2001ஆம் ஆண்டு மூப்பனார் பிரதமர் இதில் வந்து தனக்கு கலைஞர் சரியாக நடக்கலைங்கிற மாதிரி மூப்பனாருக்கு வந்து கலைஞர் மேலே ஒரு கோபம் இருந்தது. நான் தான் டிசைடிங் ஃபேக்டர்னு அவர் 7% வாக்கெடுத்தவர் ஜெயலலிதா அம்மையார் தலைமையில் போய் கூட்டணி சேர்ந்தார். மூப்பனார் சேர்ந்த பிறகு நாம் தோத்துருமோன்னு டாக்டர் ராமதாஸும் வந்து சேர்ந்தாங்க. ஸோ 42, 7, 49 ராமதாஸ் சேர்ந்தவர் உள்ள ஆதரவு எதிர்ப்பெல்லாம் சேர்ந்து சுமார் 50% வாக்கெடுத்து ஜெயலலிதா அம்மையார் 2001ஆம் ஆண்டு மெகா கூட்டணி அமைச்சு வெற்றி பெற்றாங்க. காரணம், வெற்றி பெற்ற திமுக அணிக்கும் தோல்வியடைந்து 2வது வந்த ஜெயலலிதா அம்மையார் அணிக்கு இடையில வித்தியாசம் 5% தான். இதுதான் காரணம். 2001 ஜெயலலிதா அம்மையார் வெற்றிக்கும் 2011 வெற்றிக்கும் காரணம். இப்போ ஸ்டாலின் திராவிட இயக்க தலைவர்கள் மத்தியிலே தொடர் வெற்றியில் மிகப்பெரிய உயரத்துக்கு போயிட்டார். உண்மை, நான் தான் உண்மையை அதை சொல்கிறேன். நான் மனச்சாட்சிப்படி அந்த உண்மையை சொல்கிறேன். முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இவர்கள் பெறாத தொடர் வெற்றியும் எதிரிய டிஃபரன்ஸே இல்லாத அளவுக்கு பெரிய வெற்றியும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு பெற்று நிற்கிறார்னா, முதலிடத்தில் வெற்றி பெற்ற மு.க. ஸ்டாலின் அணிக்கும் 2வது இடத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அணிக்கும் உள்ள வித்தியாசம் 24% வாக்குகள். இதை நான் இப்போ சொல்லலை, தேர்தலுக்கு முன்னே புதிய தலைமுறை கார்த்திகேயன்கிட்ட டிஃபரன்ஸ் வந்து கூட இருக்கும். 53% ஓட்டை எடுப்பாங்களான்னு கேட்டால் எடுக்க மாட்டாங்க, 48 எடுப்பாங்க. ஆனால் முதல்ல வெற்றி பெற்று வரக்கூடிய மு.க. ஸ்டாலினுக்கும் 2வது வரக்கூடிய அணிக்கு இடையில வித்தியாசம் முன்னை விட 2019 அதிகம் இருக்கும். நான் தேர்தலுக்கு முன்னே சொன்னேன். இப்போவும் அந்த 24% டிஃபரன்ஸ் தான் ஸ்டாலினை வந்து 52, 57, 62 காமராஜ் மாதிரி மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு தூக்கி வச்சிருக்குன்னா, ஸ்டாலின் வந்து கூட்டணி பலத்தோடு தான் இருக்கிறார். அது அவரே ஒத்துக்கிறாரு. திமுகவின் வெற்றிக்கு அச்சாணி கூட்டணி தான் அவரே சொல்லும்போது அதில் விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவரே அதை அக்செப்ட் பண்ணிட்டு தானே போறாரு. ஜோதி பாசு மாதிரி கூட்டணி இன்டாக்டாக வச்சுட்டு இருக்கிறாரு. முதலிடத்தில் இருக்கக்கூடிய அவர் கூட்டணிக்கும் 2வது இடத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கும் உள்ள வித்தியாசம் 24 விழுக்காடு. அதே வேளையில் 3வது இடத்துல இருக்கக்கூடிய அண்ணாமலை கூட்டணிக்கும் 2வது இடத்துல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கும் உள்ள வித்தியாசம் வெறும் 5%. 4வது தமிழ் மண்ணில் சீமான் ஒருத்தர் 8.2% வாக்கில் இருக்கிறாரு. பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு சொன்னேன். அதே ரவீந்திரன் துரைசாமி சொல்கிறேன், மோடி சீமான நிதிஷ்குமார் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுனா என்னங்கிற எண்ண ஓட்டத்தில் இருக்கிறார். ஸோ இந்த கட்டம் என்ன இருக்குதுன்னா,
மூணாவது வந்த என்டிஏக்கும் ரெண்டாவது வந்த அதிமுக அணிக்கு உள்ள வித்தியாசம் 5% தான். நாலாவது ஒருத்தர் 8% இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினை எங்கே போய் பிடிக்க போறாரு? 24% டிஃபரன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாலினை ரெண்டாவது இடத்த மோடிக்க வியூகத்தில் விடாம காப்பாத்துறதே எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் பாடா இருக்கும். எப்படி மெகா கூட்டணி அமைச்சிட போறாரு? நாம சொல்லி தான் செய்வோம். சசிகலா மேட்டரில் நம்ம சொல்லி தான் செய்தோம். இதே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக கூட அப்போ ஒரு கருத்தை சொன்னோம். அப்படி ஒன்றும் எடப்பாடி பழனிசாமியை மோடி தூக்கி போட மாட்டாரு. எடப்பாடி பழனிசாமியை சிஎம் போஸ்ட்ல தூக்கி போட்டால் எல்லாரும் மொத்தமாக போய் சசிகலா காலில் விழுந்துருவாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி ஓரளவு ஸ்ட்ரெங்தன் பண்ணாதான் சசிகலாவை மார்ஜினலைஸ் பண்ண முடியுங்கிற கருத்தை நாம சொன்னோம். அதுவும் ஊடகத்திலே நியூஸ் 18 நண்பர் குணா முன்னாடி சொன்னதில் எவிடன்ஸோட இருக்குது. அதே அடிப்படையில் தான் நம்ம சொல்றோம். இன்னைக்கு ரெண்டாவது இடத்தை எடப்பாடி பழனிசாமி காப்பாற்று வராங்கிறதே பெரிய கேள்விக்குறி அவர் முன்ன நிற்குது. மெகா கூட்டணிலாம் அவரை அமைச்சுவிட முடியாது. மு.க. ஸ்டாலினுக்கு இணையான தலைவரே கிடையாது. அவர் இதுதான் உண்மை. அடிச்சு ஆணித்தரமா சொல்றேன். மு.க. ஸ்டாலினுக்கு இணையான தலைவரே கிடையாது எடப்பாடி பழனிசாமி. மு.க. ஸ்டாலின் அதே 2021 மாதிரி கூட்டணி பங்கீட செய்வதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்பும் அதிகம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் பிஜேபி கூட ஒரு காம்ப்ரமைஸுக்கு வரமாட்டார், சரண்டர் ஆக மாட்டார். 18% கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கா சரண்டர் ஆக மாட்டார். ஆனால் அவருக்கு அடையாளம் பெயரும். அப்படியே ஒரு ராப்ரோச்மெண்ட் வந்தால் 50-50 117 தான். என்டிஏ 117, எடப்பாடி பழனிசாமி 117 தான் வரும். மு.க. ஸ்டாலினுக்கு இணையான தலைவர் எடப்பாடி பழனிசாமி அல்லங்கிறது 100% உண்மை. நன்றி சார். நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.